வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். வாரம் ஒரு சினிமா பகுதியில் இது 2வது எபிசோட். போன வாரம் நம்ம நசீம்ன்ற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி பேசணும். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க இல்லை பார்க்குறதுக்கு நேரம் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். இல்லை நான் சொன்ன கருத்து நான் சொன்ன ஏதாவது கருத்தோட உங்களுக்கு மாற்று கருத்து எதுனா இருந்தாலும் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். நான் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இன்னைக்கு இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தமிழ் படம் 1977 நிர்மிதி ஃபில்ம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. 1978 பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்கான நேஷ்னல் அவார்டு இந்த படம் வாங்குச்சு. அதுபோக IBN லைவ் இந்த படத்தை 100 சிறந்த இந்திய சினிமாக்களில் ஒன்றா பட்டியலிட்டிருக்காங்க. இது வேற எந்த படமும் இல்லைங்க, அக்ரஹாரத்தில் கழுதை அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுன்றது என்னால் சொல்ல தெரியல. ஆனால் சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு கிளாசிக் திரைப்படம் இது. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் நியூ வேவ் சினிமாவுக்கு வித்திட்ட ஒரு திரைப்படம் இதுன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த படத்தை இயக்கினது ஜான் அப்ரஹாம் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்பட இயக்குனர். இது இவருக்கு 2வது திரைப்படம். முதல் திரைப்படம் தமிழில். இவரோட இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதினவர் வெங்கட் சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு ஆகச்சிறந்த திரைப்பட விமர்சகர். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடிச்சவங்க MB ஸ்ரீனிவாசன், சுவாதி, அதுக்கப்புறம் இந்த பட தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த கழுதை. இந்த படம் இந்த கழுதையை சுற்றி தான் நடக்குது. அதுவும் அக்ரஹாரத்தில் நடக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த படம் தமிழ்நாட்டில் வெளியாகலை. ஏன்னா இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா இந்த படத்தோட தலைப்பிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது, தூர்தர்ஷன் இந்த படத்தை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதையும் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட சாரார்களை அவமதிக்கிற மாதிரி இருக்குது இந்த திரைப்படம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தூர்தர்ஷன்லேயும் இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ண விடலை. ஏன் அவ்வளோ சென்சிட்டிவ் நம்ம ஆளுங்க? சரி, ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இது ஒரு சட்டையர் ஃபில்ம். இதை ஒரு ப்ரொபகேண்டா ஃபில்ம் மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவில், அதாவது கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஏன் இது ப்ரொபகேண்டா ஃபில்ம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு ப்ரொபகேண்டாவும் சட்டையரும் ஒரு மாதிரி கலந்த கலவையாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தான் தோணுச்சு, ரெண்டுமே கலந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த படம் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய தீயை பற்றின கவிதையிலிருந்து ஆரம்பிக்குது. படம் அதே கவிதையில் தான் முடியவும் செய்யுது. இந்த படத்துடைய முக்கியமான கதாபாத்திரம் அந்த கழுதை. அது ஒரு இளங்கழுதை. ப்ரொஃபஸர் நாராயணசுவாமி அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அந்த கழுதை அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கு. அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பக்கத்து வீட்டு பையன் ஓடி சொல்கிறான், மாமா இந்த கழுதையுடைய அம்மாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவாக கதையை சொல்கிறான், ஏன் கொண்டாங்க அப்படின்னு. அதை கேட்டுட்டு ரொம்ப உருகி போன நாராயணசுவாமி இந்த கழுதையை வளர்க்குறாரு. அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறப்போ எப்படியோ இந்த தகவல் காலேஜ் முழுக்க பரவிடுது. இந்த மாணவர்கள் காலேஜ் முழுக்க போஸ்ட் ஒட்டி ஒரு அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு டீன் இவரை கூப்பிட்டு, தம்பி தயவு செஞ்சு இந்த கழுதையை விரட்டி விட்டுரு, உன்னாலையும் இந்த கழுதைனாலையும் இந்த காலேஜ் கெட்ட பேராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. நாராயணசுவாமி ஒத்துக்க மாட்டேன்றாரு. அந்த டீன் இன்சிஸ்ட் பண்ணி, தம்பி தயவு செஞ்சு விரட்டி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லவும், சரி என்னால் விரட்டெல்லாம் முடியாது, ஆனால் என் ஊரில் கொண்டு போய் விட்டுடுறேன்னு ஊருக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் ஊர் அக்ரஹாரம்.
அக்ரஹாரத்துக்குள்ளே இந்த கழுதையை கூட்டிகிட்டு போகிறப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், உனக்கு புத்தி கித்தி முத்தி போயிடுச்சா, அவங்க அப்பா போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாரோ, இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கான், இப்படி என்னது ஒரு பசுமாட்டை வளர்க்குற வீட்டில் கழுதையாக வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? கழுதை என்ன அப்படி ஒரு கேவலமான மிருகமா அப்படின்னா, கழுதை ஒரு ஒர்க்கிங் கிளாஸ். கழுதை இந்த படத்தில் ஒரு குறியீடுன்னு சொல்லணும். ஏன்னா கழுதையை வந்து யார் உபயோகப்படுத்துவாங்க, இல்லை கழுதையை வந்து யார் வளர்ப்பாங்க? வண்ணாத்திகள் அவங்க தான் உபயோகப்படுத்துவாங்க. அவங்க நம்ம கிளாஸ் டிவிஷனில் எந்த இடத்துல இருக்காங்க? அதனால தான் இவங்களுக்கு அந்த கழுதையே பிடிக்கல. பசுமாடு அப்படின்றது உயர் ஜாதி மிருகம், கழுதை அப்படின்றது கீழ் ஜாதி மிருகம். அதுதான் இந்த படம் சொல்ல வர கருத்து. அதுதான் நாராயணசுவாமி கழுதையை அவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு ஊருக்கு போய்ட்றாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை கழுதையை வளர்க்குறதுக்கு. இருந்தாலும் இவர் சொல்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வளர்க்குறாங்க. நாராயணசுவாமி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உமான்ற வாய் பேச முடியாத பொண்ணுக்கிட்ட இந்த கழுதையை வளர்க்குற பொறுப்பை படிச்சுக்கிறாங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா உமாவும் கழுதையும் ஒரு சில சீனில் வந்து மாறி மாறி காட்டுவாங்க. ஏன்னா உமாவை வந்துட்டு ஒருத்தன் அட்வான்டேஜ் எடுத்துப்பான். அதே மாதிரி அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற பிராமணர்கள் வந்து இந்த கழுதையை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. எப்படி அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னா, நாராயணசுவாமி 6 மாதம் கழித்து ஊருக்கு வர்றப்போ அவங்க அப்பா இந்த கழுதை மேலே நிறைய புகார் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு ஏற்ற வீட்டில் பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க. அப்போது இந்த கழுதை உள்ளே போயிடுது. இதை வந்து அந்த ஏற்ற வீட்டுக்காரன் நாராயணசுவாமியோட அப்பா கிட்ட வந்து குறை சொல்கிறான். ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு கழுதை வளர்க்குறியே, உனக்கெல்லாம் அறிவில்லையா, இந்த கழுதுனால தான் என் பொண்ணோட கல்யாணமே கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போக நிறைய வசப்பாடிட்டு போகிறாரு. ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு விஷுவலாக காட்டுவாங்க. அப்போது அந்த பொண்ணு பார்க்குற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வயசான தாத்தா உட்காந்துருப்பார். அங்கே அந்த அக்ரஹாரத்தில் வந்துட்டு ஒரு இளம் வாலிபன் இருப்பான். அதாவது பிராமண வாலிபன் தான். கூப்பிட்டு, தம்பி இந்த கழுதையை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பிவிடுன்னு சொல்லுவார். இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த கழுதையை இழுத்துட்டு போயிட்டு வீட்டு வாசல்லேருந்து கழுதையை தள்ளி விட்டு இவன் ஓடி வந்து ஒழிஞ்சுப்பான் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இதுதான் விஷுவலாக காட்டுவாங்க. அதே மாதிரி அடுத்த சீனில் என்ன நடக்கும்னா, இந்த வாய் பேச முடியாத உமான்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் வரட்டுவான். அதாவது நம்ம ஊர் சினிமா தான் தெரியுமே, காதலிக்கிறது அப்படின்னாலே, ஒரு பொண்ணை ஒன் சைடாக காதலிக்கிறது அப்படின்னாலே ஸ்டாக் பண்ணுறது, அதாவது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவன் ஃபாலோ பண்ணுறான். ஒரு நாள் திடீர்னு கையை பிடிச்சிட்றான். அந்த பொண்ணு உதறிட்டு போயிடுது. மறுபடியும் இந்த கழுதையை பற்றி இன்னொரு புகார் சொல்கிறாரு. அப்பையும் விஷுவலாக வேற ஒரு விஷயம் காட்டுறாங்க. அப்பையும் வந்து இந்த உமா பொண்ணை வந்துட்டு அதே ஆள் கையை பிடிக்கிறான். அங்கே வந்து சிதிலமடைந்த கோயில் இருக்குது. அங்கே அப்படியே உள்ளே கூட்டின்னு போயிட்டு அதை வந்து நீங்களே விஷுவலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்த பொண்ணையும் இந்த கழுதையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. 2 இடத்துலையுமே அவங்களால வாய் பேச முடியாது, ஆனாலும் அவங்க வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கதை போய்கிட்டே இருக்கிறப்போ நாராயணசுவாமி ஒரு நாள் ஊருக்கு வர்றாரு. அப்போது அந்த இளம் வாலிபன் சொன்னேன் இல்லையா, அவர் போயிட்டு நாராயணசுவாமிகிட்ட புகார் சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த கழுதையை கொண்டுட்டாங்க அப்படின்னு. ஏன் கொண்டாங்க அப்படின்னு கதை சொல்கிறாரு. இந்த எல்லாத்துக்கும் முக்கியமான பிரச்சனையே அந்த இளம் வாலிபன் தான். ஏன்னா எந்த இடத்துக்கெல்லாம் கழுதை போகுதோ, அதாவது கழுதை மேலே புகார் சொல்கிறாங்களோ, அங்கே எல்லாமே இந்த பயவுள்ள பண்ண சேட்டை தான். இவர் போயிட்டு சொல்கிறாரு,
இந்த கழுதை ஏன் கொன்னாங்க அப்படின்னு அது ஒரு தனி கதை. அதையும் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் நிறைய சொல்லிட்டேன் அப்படின்னா படம் பார்க்குற ஆர்வம் போயிடும். ஏன்னா நான் என்ன ப்ளூ சட்டை மாறேனா ஃபுல்லாக உட்காந்த கதையை சொல்கிறதுக்கு. இந்த படம் சாடக்கூடிய விஷயம் என்னென்னா குருட்டு நம்பிக்கை. இங்கிலீஷில் சொல்லணுன்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிராமணர்கள் எல்லாம் இந்த கழுதையை கொண்டுருவாங்க அப்படின்னு. இந்த கழுதையை கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எல்லாருமே அந்த குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க, நிறைய கெட்ட விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நல்ல விஷயம்லாம் நடக்கும். அப்போ இவங்க என்ன நம்புவாங்க அப்படின்னா, இந்த கழுதைனால தான் நல்ல விஷயம்லாம் நடக்குது. நான் இந்த கழுதை கிராமத்துக்குள்ளே நம்ம அக்ரஹாரத்துக்குள்ளே வர்றப்பயே நினச்சேன் இது ஒரு சக்தி மிக்க கழுதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கழுதைக்கு கோயிலெலாம் கட்டுவாங்க. கோயிலெலாம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ முன்னாடி இந்த கழுதை வர்றப்ப எப்படி பேசுனாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அப்புறம் என்ன பேசுகிறாங்க. அதாவது அதில் ஒரு சின்ன ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை இப்போ இருக்கிற சினிமாவில் எப்படி காட்டிடுவாங்கன்னா, நல்லது நினச்சின்னா நல்லவளை அந்த கழுதையை கொண்டதுனால தான் நல்லது நடந்துச்சு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இதில் அப்படியே கொஞ்சம் மாற்றி பேசுகிறாங்க. அது எப்படி அப்படின்னு அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் புரியலை. அதே மாதிரி கிளைமேக்ஸும் அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரொபகேண்டா மாதிரி இது, ஒரு கம்யூனிஸ்ட் ப்ரொபகேண்டா மாதிரி கிளைமேக்ஸில் ஆகுது. ஒரு கீழ் சாதி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கழுதையோட மண்டை ஓட்டை நெருப்பு வைக்கிறாங்க. அந்த நெருப்பு அப்படியே அந்த கிராமத்து வீடுகள்லாம் பற்றி எரிஞ்சு எல்லோரும் செத்துடுறாங்க. ஆனால் நாராயணசுவாமியும் உமா மட்டும் பொழைச்சிக்கிறாங்க. இது என்ன லாஜிக் அப்படின்றது எனக்கு புரியல. இந்த கிளைமேக்ஸ், அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஒத்துக்க முடியல. மற்றபடி ஒரு முழு சினிமாவாக பார்த்திங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, நன்றாக ஒழுங்காக எடுக்கப்பட்ட ஒரு அவாண்ட் கிராண்டே சினிமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைலாக்ஸ், இவங்க விஷுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கை காட்டுறாங்க, ஆனால் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. டைலாக்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் தான் இருக்குது. என்ன அந்த ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைலாக்ஸ் பேக்ரவுண்டில் இருக்குது, ஆனால் விஷுவல்ஸ் முன்னாடி இருக்குது. அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாலாம் ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் ஜான் ஆப்ரஹாம் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நிறைய புதுசாக ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதுதான். இந்த படம் யூடியூப்பில் இருக்குது. இந்த படத்தோட லிங்க்ஸை நான் ஷோ நோட்ஸில் போடுறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான ஒரு திரைப்படம் இது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். உங்களுக்கு இந்த படத்தில் உடன்பாடு இருக்கோ உடன்பாடு இல்லையோ, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றதுக்காகவாவது நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை. சரிங்க, நம்ம படத்தை பற்றி பேசிட்டோம். இப்போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நாட்டில் காட்டு தீயாக எரிஞ்சிட்ருக்கிற, நாடு முழுக்க கல்லூரி மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், சிஏபி என்ஆர்சி. இதை பற்றி இந்த சப்ஜெக்டில் நான் ஒரு பெரிய பிஸ்தா அப்படின்னா இல்லைங்க. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அதே மாதிரி நான் ஒரு நடுநிலையான ஒரு மனப்பான்மையில் இருக்கேன் அப்படின்னா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிஏபியும் என்ஆர்சியும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதுக்கு மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னோடய கருத்தை சொல்கிறப்போ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. சரிங்க, முதல்ல இந்த கருத்து, இந்த என்ன சொல்கிறது, ஃப்ரீ ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்து பேசும் உரிமை அது இருக்கணுங்க. சரி வளவலான்னு பேசலை. ஸோ ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா, இது ரெண்டுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அது என்ன ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் நாங்கள் ரெஃப்யூஜி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, கரெக்டு தான். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இது மூணுமே முஸ்லீம் நாடுகள்.
இந்த 3 நாட்டிலையும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்தவர்களுக்கு நாங்கள், அதாவது அந்த நாட்டில் அவங்களுக்கு இடம் இல்லை, மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாடுறாங்க, அதனால நாங்கள் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறோம், சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஆனால் அதே நாட்டில் முஸ்லீம்களும் மைனாரிட்டியாக இருக்காங்க, ஒரு சில முஸ்லீம்களும் மைனாரிட்டியாக இருக்காங்க, அவங்களும் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. ஏன் ஒரு மதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன் அவங்கள ஒதுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. சரிங்களா? ஏன்னா ஷியா முஸ்லீம்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க நாட்டில் ஒரு மைனாரிட்டி தான். அவங்க நிறைய விஷயங்களுக்காக தாக்கப்படுறாங்க. அவங்களும் அடைக்கலம் தேடி அகதிகளாக இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேன், மற்ற மதத்தவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஸ்ரீலங்காவில் இருந்து, அதான் இலங்கையிலிருந்து நிறைய பேர் அகதிகளாக இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்கள இதில் இன்க்ளூடே பண்ணலை. தமிழ்நாட்டை ஒதுக்கி வச்ச மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க போல். இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அகதிகளாக வர்றதுல என்ன பாகுபாடு? ஒன்று கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடு, இல்லைன்னா கொடுக்காத அப்படின்றது தான் பிரச்சனை. அதுவும் அவங்க முஸ்லீமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. சரிங்க, அதே மாதிரி இப்போது இதை ஆதரித்து பேசுகிறவங்களோட ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, முஸ்லீம்லாம் வந்தாங்க அப்படின்னா எங்களுடைய வேலையெல்லாம் பறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அப்போ அகதிகளாக மற்ற நாட்டிலேருந்து மைனாரிட்டியாக வர்றாங்க, அவங்க வந்தால் மட்டும் உங்கள் வேலையெல்லாம் பறி போகாதா? இது என்ன லாஜிக்கு? நல்லா இருக்கே நீங்கள் பேசுகிறது. அதாவது என்ன பிரச்சனைனா, யாருமே படிக்க மாட்டேன்றாங்க. இவங்க ஆதரிக்கிற கட்சியோட தலைவர்கள் என்ன சொல்கிறாலும் அதுக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்களே தவிர, இதை பற்றி முழுசாக தீர யாரும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நான் எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னா எல்லாமே தெரியாது. ஆனால் நான் அதை பற்றி தெரிஞ்சுக்க பிரயத்தனப்படுறேன். இதே அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல, மன்னிக்கணும். அதே மாதிரி இந்த சிஏபி என்ஆர்சியும் ஆதரிக்கிறவர்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிஏபியை நீங்கள் தனியாக மட்டும் பாருங்கள் அப்படின்னு இவங்க எல்லாருமே குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் இவர்களுடைய தலைவர் மிஸ்டர் அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஏபியும் என்ஆர்சியும் ஒன்றா தான் பார்க்கணுன்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் இவங்க ஏன் மாற்றி சொல்கிறாங்க? ஏன் முட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக முட்டு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் எனக்கு அதாவது எல்லாத்தையுமே நான் ஒரே கேட்டகரி ஜென்ரலைஸ் பண்ணணும்னு நான் விருப்பப்படல. ஏன்னா ஒரு சிலர் அவங்களுக்கு அவங்களோட கருத்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற அந்த கருத்தையும் கேட்கணும் இல்லையா? எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, 2 சைட்லேயுமே அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நானே இதுக்கு என்ஆர்சியும் சிஏபியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய முட்டு கொடுத்து தான் இருக்கேன். ஆனால் எனக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரியாது, நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இதை பற்றி நிறையா படிங்க, நிறையா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சிஏபி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது இந்தியன் கவர்மெண்ட்டோட கெசட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட பிடிஎஃப் லிங்க்கை அதாவது சிஏபி இந்தியன் கவர்மெண்ட்டோட கெசட்டில் இருக்குது. அந்த பிடிஎஃபை என்னோடய ஷோ நோட்ஸில் நான் போடுறேன். அதே மாதிரி என்ஆர்சி அஸ்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது அதுக்கும் ஒரு பிடிஎஃப் இருக்குது. கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பிடிஎஃப், நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் கொடுக்கல, அரசாங்கம் வெளியிட்ட பதிவை, அதோட லிங்க்கையும் என்னோடய ஷோ நோட்ஸில் போடுறேன். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போது நான் ஏன் சிஏபியும் என்ஆர்சியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களுக்கு மட்டும் எதிராக இருக்குது. ரெண்டாவது, அது என்ன 3 முஸ்லீம் நாடுகளில் இருக்கிற மைனாரிட்டியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அகதியாக வர்றவங்க ஒன்று மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும், இல்லைனா யாரையும் எடுத்துக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா நம்மளோட அளவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
கரெக்டாக? அதாவது நம்ம நாட்டில் வந்து எந்த அளவுக்கு அகதிகளை நம்மளால் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும், சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியுன்றது முதல்ல அதுக்கான கணக்குகள் இருக்கா, எவ்வளோ பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கணும். அது இல்லை. மொத்தமாக முஸ்லீம்ஸை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மற்றவங்களாம் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சிஏபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ஏற்கனவே சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இதனால் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே என்ஆர்சி அசாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை வச்சு என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய அதாவது அவங்க இந்த ஊர் மண்ணின் மைந்தர்கள் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். எப்படின்னா, உங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் முன்னோர்கள், அதாவது உங்கள் கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின முழு விவரங்கள் எனக்கு தெரியல. நான் சொல்கிறது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நான் தப்பாக சொல்கிறேன்னா தயவு செஞ்சு என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க. ஸோ அதுதாங்க நான் சொல்ல வர்றது. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் ஆதரிக்கிறீங்களோ எதிர்க்கிறீங்களோ முதல்ல முழுசாக படிங்க. நம்ம இந்திய கலாச்சாரம் பெருசு, இந்திய கலாச்சாரம் பழசான கலாச்சாரம் எல்லாமே நம்ம நல்லா வாய்க்கிலேயே பேசுகிறோம்ல. நம்ம என்னைக்காவது ஒரு பழமொழி தமிழில் சொன்ன ஒரு பழமொழி, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா? அதை நம்ம என்னைக்காவது ஃபாலோ பண்ணியிருக்கோமா? இல்லை. பிஜேபி ஐடி செல்லில் இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடி செல்லில் இருந்து இவங்க வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் அனுப்புவாங்களாம். அதை பார்த்துட்டு அதுதான் உண்மைன்னு இவங்க எல்லாருமே நம்பி கொடியை தூக்கிட்டு வருவாங்களாம். நாங்கன்னு இல்லை, நிறைய பேர் படிச்சுட்டு வந்து அது தப்புன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்களாம். நாங்கள் வந்து ஆன்டி நேஷ்னல்ஸ் தான். இது என்ன கூத்தாக இருக்குன்னு எனக்கு தெரியல. முதல்ல சொல்கிறத நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் மற்றவங்களை குறை சொல்லுவோம். சரிங்களா? இதுதாங்க. நீங்கள் நல்லா படிங்க, எல்லாத்தையுமே படிங்க. இதை பற்றின தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரிங்க, படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடுக்கு வாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடியே அறகுறையாக எல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. சரிங்களா? இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த பகுதிக்கு இப்போ இதோட நிறைவு பெறுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நான் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்தாக இருக்கா, நீங்களுக்கு மன்னிக்கணும், என்னோட கருத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். நம்ம சிவிலாக நம்ம அதை பற்றி பேசுவோம். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னாலும் பதிவு பண்ணுங்கள். anchor.fm அதோட ஆப்போ இல்லை வெப்சைட்லேயோ நீங்கள் இருக்கீங்க, அதில் கேட்குறீங்க அப்படின்னா வாய்ஸ் நோட்ஸாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட் வந்துட்டு ஆப்பிள் ஐடியூன்ஸ், கூகுள் பாட்காஸ்ட்ஸ், அப்புறம் ஸ்பாட்டிஃபை, அது போக எந்த பாட்காஸ்ட் செயலிகள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் அதில் எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னோடய பிளாகில் இந்த பாட்காஸ்ட்டோட லிங்க் இருக்கும், அங்கேயும் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இப்போ வரைக்கும் இல்லை, அதுக்கான வேலைகளில் நான் ஈடுபட்டுருக்கேன். அது வந்த உடனே நீங்கள் அதில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோடு நான் உங்க கூட பேச வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம்.